நன்றி 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 நன்றி. பரிசுத்தமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்ரீனிகளே தேவனே உமக்கு நன்றி. ஹalleluya. ಯೇಸುನಾಮೇ ಸ್ತ್ರೀಗಳ ದೇವನೇ ಹalleluya. ಯೇಸುನೇ ಸ್ತ್ರೀಗಳ ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ದೇವದೂತರು ಕೊಂಡಾಡುವಂತ ಹalleluya ಸ್ತುತಿಗಳ ಮನದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. தேவதூதர்கள் சேராபீன்கள் துதிக்கிறாங்க. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறாங்க. எங்களால் பரம பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாரதனைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாரதனைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாரதனை எங்களை பலப்படுத்துங்க இயேசுவே. நாரதனை எங்களை பலப்படுத்துங்க இயேசுவே. நாரதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஹalleluya. ஆண்டவரே யாரதனை ஒப்பிஸ் கொடுத்தாங்க. யாரதனை நாங்கள் பரிசுத்தப்படுத்துங்க கனத்தைப்படுத்துங்க யோகித்தராக நம்ம ஆசீர்வாதம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே நீங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்துவே நீங்க ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಮಹಿಮೆಯ ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹalleluya. ದೇವರೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವಪ್ಪ. ದೇವರೇ ಯಾರನ್ನ ನಡೆಸಿಕೊಳ್ಳಪ್ಪ. ನಾವಲ್ಲ ನಾನಲ್ಲ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ ಅಪ್ಪ ದಾಸನಲ್ಲ ದೇವರೇ. ದೇವರೇ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಾವು ನಿನ್ನ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ದಾಸರಾಗಿರುವಂತ ನಾವು ಆಂಡವರೇ ಆರಾಧಿக்கும்படியாக கர்த்தரை தகுதி படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவைக்குள்ள காணப்படுகிறான எல்லா விதமான பாவங்கள் ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கரைகள் ஆண்டவரே நீக்கிகளை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே விசேஷமாக எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகிமையோடு உமக்கு நன்றி. மகிமையோடு உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அந்த பெரிய காரியங்களை செய்கிறாங்கப்பா. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ ராஜாதிராஜனே தேவாதி தேவனே உமக்கு நன்றி இயேசுவே. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. கடக்கும் முடியுமான இருந்த ஆண்டவரே ஆண்டவரே எந்த அலட்சியம் இல்லாமல் எந்த பலவீனங்கள் இல்லாமல் எந்த சோர்வுகள் எங்களை தொடாதபடி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை எங்களை உற்சாகப்படுத்துங்க. ಉತ್ಸಾಹಪಡಿಸಿರಿ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿರಿ ದೇವರೇ. ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವಂತನಾಗಿರುವುದಕ್ಕೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ಸ್ತோத்திரம் இருக்கிறார். இன்னும் வரப்போகிற பிள்ளைகளை தொடர்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே ஆராதனைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறாப்பா. தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்துங்க இயேசு. எல்லாம் துதி கன மகிமை ஒருத்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ಎಲ್ಲರೂ ಕರು ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த காலவெளியில ராஜா நீ செய்த நன்மைகள் அவர் எண்ணி முடியாதையா. ஆமென். தமிழ்நாடின புஸ்தகத்தில் 187 187 பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ನಿಜವಾಗಲೇ ಅವರು செய்ததான ನನ್ಮೆಗಳು ಎಣ್ಣಿ ಮುಡಿಯಾದ. ಹalleluya. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ವರ್ಣಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅಷ್ಟೊಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನ ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಹalleluya. தேவன் செய்ததான ஒரு அற்புதங்களை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க போறோம். பாருங்க வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் ಉಣವು ಉಡುಗೆ ತಂದಾರ ಫಸ್ಟ್. ಹalleluya. ಒಂದೊಂದು ದಿವಸ ದೇವರು ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ ಅಂದ್ರೆ ಒಳ್ಳೆ ಊಟ ಬಟ್ಟೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದೊಂದು ಮಹತ್ ಕಾರ್ಯಗಳು. ಹalleluya. ಅದೊಂದು ಅದ್ಭುತ ಮಾತ್ರವಲ್ಲ ನೋಡ್ರಿ. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ದೇವರನ್ನ ಕರೆಯುವಾಗ ತಕ್ಷಣವೇ ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾನೆ, ಸದೋತ್ರವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. தேவனுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அதை கூப்பிடும்போது கர்த்தரோடனே நமக்கு என்ன பண்றாரு, பதில் அளிக்கிறார். ஹalleluya. ஊழியக்கார நிமித்தமாவோ வசன நிமித்தமாவோ தீர்க்கதரிசிகள் நிமித்தமாகவோ சொப்பனத்து நிமித்தமாகவோ நமக்கு கர்த்தர் பண்றார், பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. அதனால காணொளியில கர்த்தர் என்னென்ன அற்புதங்கள் செய்தார் அதெல்லாம் நினைத்து நம்ம ஆண்டவரை பாடி நம் தேவனை பயன்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ
ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையாமன். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையாம். ஆனந்த மழையால் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் பாதுகாத்து வந்தீரையா. உடுசுகம் வழி நடத்தி வந்தீரையா. ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்களேன், இயேசு ராஜா. சரி, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனா
தூக்கி சென்றீரையா. சொல்லுங்க, துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்துதில் ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கருத்தால் அனைத்து அனைத்துதில் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுவோடி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுவோடி கொடுத்து குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். உமக்காக வாழ உம் நாமம் சொல்ல தேர்ந்து எடுத்தீரையா. உம் நாமம் அமையா. உம்மோட வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. உம்மோட வைத்து ஊழியனாக உருவாக்கி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். சொல்லுங்க, நான் ஏறெடுப்பேன் ஆமென் என் ஜீவனாலெல்லாம். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah.
நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க செஞ்ச ஆண்டவரே நல்ல ஆண்டவரே கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. மேலர கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஹalleluya. நம் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் திணித்தவராகி தேவனுமாய் படுசோம். ஹalleluya. Praise the Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எல்லாரும் கண்களை மூடி hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. துயரம் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயரம் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி, கைகளை உயர்த்தி நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. அப்ரஹாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. சொல்லுங்க நன்றி, 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. சொல்லுங்க, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உங்க அன்பை ஊற்றினீரே. நன்றி, 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 நன்றி,
நன்றி 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 சொல்லுங்க நன்றி 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 ஆண்டவன் அப்பா ஸ்தோத்திரம் துயர் நீக்க மருத்துவரே உம்முடைய கல்வாரி சிலுவையினால உம்முடைய சாபங்கள் எல்லாம் உடைத்தவரே இயேசுவின் ரத்தத்தினால என்னை நீதிமானாய் மாற்றினவரே சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்பா எத்தனை நாட்களில் ஆண்டவரை இக்கட்டில் இருந்த ஆண்டவரே லாக்டவுன்ல இருந்து ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கர்த்தர் இந்த மாதத்துல புதிய மாதத்துல ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவரே இந்த முதலாவது வாரத்தில் அப்பா ஆண்டவரே சபையாக ஒன்று கூடி தேவரே ஆராதிக்க எங்க வாழ்க்கையில கிருபை செய்திருக்கீங்க அதுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா சொல்லுங்க ஹல்லேலூயா இந்த சமுத்திரம் வந்து இருக்கிற ஆண்டவரே என்னுடைய மனதில் இருக்கிறதான என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாமே அறிக்கை செய்ய வந்து இருக்கிறோம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்க நாங்கள் வந்து இருக்கிறோம் தேவனே நீங்க சந்திக்கிறவர் அப்பா நீங்க தேவைகளை தருகிறவர் ஆண்டவரே சொல்லுங்க ஹல்லேலூயா ನಮ್ಮ ಎಲ್ಲ ಹೃದಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾವು ಅಪ್ಪ ಅರಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ ದೇವರೇ ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನೂ ನಿಮಗೆ ಅರ್ಪಿಸುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸುವಾತನು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೆರವೇರಿಸುವಾತನಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹಲ್ಲೇಲೂಯಾ ದೇವರೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹಲ್ಲೇಲೂಯಾ நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா thank you lord hallelujah ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை எல்லா கரங்களை தட்டி ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆலயம் ஆலயம் ஆராதனை அப்பா உமக்கு ಸ್ತಂಭವೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಮೇಷಿಯನೇ
ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಮೇಘ ಸ್ತಂಭವೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಮೆಸ್ಸಿಯನೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ. சொல்லுங்களே, ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ. ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. நல்ல உற்சாகமா துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு. ஆராதனை ஆராதனை, ஸ்துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பா உமக்கு. Hallelujah, hallelujah. Oh, thank you Jesus, thank you Jesus. எல்லாம் இங்கே கர்த்தருடைய சமூகத்துல கரங்களை உயர்த்தி ஹalleluya, தேவனுடைய சமூகத்திலே எல்லாரும் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya மகிமை 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 பேசுங்க. ஹalleluya, ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரோட ஆராதித்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து துதித்து ஆண்டவரோட உருவாட நாட்கள் எத்தனை நாட்கள். ஹalleluya. ஓ, சரியான நாட்கள் இல்ல, சரியான சமயங்கள் இல்ல, சரியான விதத்துல. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மளும் தேவனை ஆராதிக்கல. கர்த்தர் இந்த நல்ல நாளில நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. தேவன் நமக்கு ಒಳ್ಳೆ ಸಮಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದಾನೆ. ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸೋಣ, ಹೃದಯದಿಂದ ಆರಾಧಿಸೋಣ, ಬಾಯಿಗಳ ತಿರುಗಿ ದೇವನ ಆರಾಧಿಪೋಂ, ಉಳ್ಳತ್ತಿನ ಆಲೋಚನೆ ದೇವನೇ ಆರಾಧಿಪೋಂ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாரும் சும்மா இருந்து நான் துதிக்கிறது ஆராதிக்கிறது என் இதயத்தை பார்ப்பார் ஆண்டவர் என்று சொல்லாதீங்க. தேவனுடைய சபையில் நம்ம சேர்ந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி இயேசுவே. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஓ ரிகமதுரந்தரலமா ரபஷபா ரபதுரந்தரலமா ஆவியானவரே. ஒருத்தரை ஆட்கொள்வீராக, ஒருத்தரை பலப்படுத்துவீராக, ஒருத்தரை உற்சாகப்படுத்துவீராக. இயேசுவே, கர்த்தர் ஆண்டவரை காணப்படுகிறதான எல்லா குறைகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதி, சோம்பேறித்தனம், தரித்திரத்தனம் இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு வெளியேறவதாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லா நோய்கள், வியாதிகள், ஆண்டவரே பிரச்சனைகளை நீக்குவீராக அப்பா. ஒரு பெரிய விடுதலை அப்பா இந்த வேளையில அப்பா. ஸ்தோத்திரம். இதயத்தில் ஒரு பெரிய சமாதானம். ಕರ್ತನೇ ಯಾರು ಬೇಡಪ್ಪ, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನ ದೇವರೇ, ದೊಡ್ಡ ತೃಪ್ತಿ ದೇವರೇ, ಅನಿಶ್ಚಯ ನಡೆಸಿರಿ ಯೇಸುವೇ. ஹalleluya. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஓ ஜீவ தண்ணீரே, ஓ ஜீவ பலியே, மேக ஸ்தம்பமே, ஓ மெசியாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Thank you Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரே நல்லவர் இயேசுவே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே இந்த பிரசன்ன வேளையில ஹalleluya கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்தில் 2-3 ஜெப விண்ணப்பத்தை நம்ம செய்வோம். ஹalleluya. ಹಾಗೆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ 2-3 ಪ್ರಾರ್ಥನಾ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಮೊದಲನೇದಾಗಿ ಇಡೀ ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕೊರೋನಾದಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲ ಜನರು ದೇವರು ರಕ್ಷಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ 1 ನಿಮಿಷ ಎಲ್ಲರ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ, ಎಲ್ಲರ ಕರங்களை 1 ನಿಮಿಷ ಮೇಲೆ ಉಯರ್ತಿ, எல்லா தேசங்களுக்காக, எல்லா நாடுக்காக கர்த்தர் காப்பாற்றும்படியாக, கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, இந்த கொரோனா வைரஸ் பரவாதபடிக்கு ஹalleluya ಈ ಕೊರೋನಾ ವ್ಯಾಧಿಯನ್ನ ಅನೇಕ ಕಡೆ ಹರಡದಂತೆ ದೇವರು ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಕರಗಳನ್ನು ಉಯರ್ತಿ, ಕರಗಳ ಮೇಲೆ ಉಯರ್ತಿ, ನಲ್ಲ ಹalleluya
மேல உயர்த்தி நல்ல உற்சாகமா ஹalleluya இயேசு ரத்தம் இந்த தேசத்து மேல நாங்கள் போடுகிறோம் ஆண்டவரே இடி உலகத்தின் மேல நாங்கள் போடுகிறோம் ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திரம் தேசத்து மேல ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಪ್ಪ ಇಡೀ ಪ್ರಪಂಚದ ಮೇಲೆ ಅಪ್ಪ ನಿನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಚಿಗುರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರೇ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಈ ಕೊರೋನಾವನ್ನ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ದೇಶವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ರಾಜ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ನಾಡನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ ಕರ್ತನೆ ಎಲ್ಲ ಇದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಇರುವಂತ ಕೊರತೆಗಳು ಕರ್ತನೆ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನ ನೀವು ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ ನೀವು ನೋಡ್ರಿ ಯೇಸುವೆ ஆண்டவரே நீங்க பாருங்கப்பா நீங்க பாருங்க ஆண்டவரே ಜನರುடைய கூகு ஆண்டவரே அழுகை நீங்க பாருங்க ஆண்டவரே ಜನರ ಕೂಗನ್ನು ಕೇಳ್ರಿ ಯೇಸುவே ஹalleluya பரதாட்டமான ನೋಡ್ರಿ ದೇವರೇ ஆண்டவரே அங்கலாச்சலுடைய காரியங்களை நீங்கள் பாருங்க ஆண்டவரே நீங்கள் பாருங்கப்பா ಯೇಸುவே உமக்கு நன்றி ஆண்டவரே ಯೇಸುவே உமக்கு ஸ்தோத்திரம் எத்தனை தாய்மார்கள் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்ப்பிணி பெண்கள் ஆண்டவரே எத்தனை வியாதி உள்ளவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya சுகமனத்தில் ஆண்டவர் இருக்கிறாங்க ஆண்டவரே அனாரோக்கியத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே எಷ್ಟೋ ಜನರ ಹೆಂಗಸರು ಮಕ್ಕಳು ತಾಯಂದಿರು ತಾತ ಅಜ್ಜಿ ವಯಸ್ಸಾದ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ದೊಡ್ಡವರಿಗಾಗಿ ಹಿರಿಯರಿಗಾಗಿ ದೇವರೇ ನಾಯಕರಿಗಾಗಿ ಅಪ್ಪ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ದೇವರೇ ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರ ಗರ್ಭಿಣಿ ಹೆಂಗಸರುಗಳಿಗಾಗಿ ಚಿಕ್ಕ ಕೈ ಮಗುಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ದೇವರೇ ಸಂಧಿಸಿರಪ್ಪ ಸಂಧಿಸಿರಿ ದೇವರೇ ಸಂಧಿಸಿರಿ ದೇವರೇ ಸಂಧಿಸಿರಿ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಕೃಪೆ ಸ್ವಾಮಿ ಇಡೀ ದೇಶದ ಮೇಲೆ ಇರಲಿ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮುಂದೆ ಇಟ್ಟು ಸ್ವಾಮಿ ದೇಶವನ್ನು ಕ್ಷಮಿಸಲಿ அன்பை முன்வைத்து ஆண்டவரே தேசத்தை நேசிங்க ஆண்டவரே மன்னிங்கப்பா thank you lord thank you jesus hallelujah நன்றி hallelujah இரண்டாவது இந்த சபைக்காக ஊழியத்துக்காக hallelujah ஜெபம் ಎಲ್ಲರೂ ಜೊತೆ ಈ ಸಭೆಗಾಗಿ ಈ ಸೇವೆಗಾಗಿ hallelujah ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಭೆ ಅಂದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ வருகிறதான வராம இருக்கிறதான எல்லா ஆத்மாக்களுக்கு சபானா நீங்க தான் ஊழியனா ದರ್ಶಕದ ஊழியத்துக்காக ಸೊ ಸಭೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮಗಳಿಗಾಗಿ ಬಂದವರಿಗಾಗಿ ಬರದೇ ಇರೋರಿಗಾಗಿ ಸೇವೆಗಾಗಿ ಅಂದ್ರೆ ರೆಹಬತ್ ಸೇವೆಗಾಗಿ ದೇವರು ದೊಡ್ಡದಾಗಿ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲರೂ ಜೋಮ ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக வராத பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எல்லா சோம்பரித்தனங்கள் எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தூக்கத்தின் மயக்கங்கள் ஆண்டவரே நீக்கி போடுங்க இயேசுவே நீக்கி போடுங்க இயேசுவே ஆண்டவரே வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே அந்த தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே ஆண்டவரே சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே வருகையில் எடுக்கப்படும்படியாக உடைய ஆத்துமக்களை நிராயத்தப்படுத்துவீராகப்பா நிராயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே ஓ கலங்க இல்லாமல் ஆண்டவரே குற்றம் இல்லாமல் ஆண்டவரே ದೇವರು ಕಳಸ್ಕವಿಲ್ಲದೆ ಅಪ್ಪ ಕರೆಯಿಲ್ಲದೆ ದೇವರು ಎತ್ತಲ್ಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ದೇವರೇ ಸಭೆಯವ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ರಿ ಸಭೆಯವ್ರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ರಿ ದೇವರೇ ಸಭೆ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ರಿ ಸೇವೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸೇವೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸೇವೆ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் உயர்த்துவீராக யாபசுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே ஓ யாபசுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே உடைய எல்லைகளை பெரிதாக்கினீர் ஆண்டவரே உடைய எல்லைகளை திடப்படுத்தினீர் ஆண்டவரே கர்த்தர் அதே போல இந்த ஊழியர்களை எல்லைகளை பெரிதாக்குவீராக அந்த எல்லைகளை பெரிதாக்கினாதான எல்லைகளை ஆண்டவரே திடப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே thank you jesus hallelujah யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் சகோதரர் ஒருத்தர் சகோதரர் ரெண்டு பேர் ரெண்டு ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಸುರುಕುಮ ಜೋಮನಿಂದ பார்க்கலாம் ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ಒಬ್ಬರು ಸಹೋದರರು ಇಬ್ರು ಯಾರಾದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿ ಕೊರೋನಾಕ್ಕಾಗಿ ಸಭೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗಿ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತೇನೆ ಜೋಮನಿಂದ பார்க்கலாம் ಟಕ್ಕನೆ இந்த காலை வேளையிலே தகப்பனே உம் சமூகத்துல நோக்கி பார்க்கிறோம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த உலகத்தை முழுவதுமாய் கரெக்ட் நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே உலகத்தை நீங்க காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தேசங்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு
தகப்பனை காக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா அந்த கொரோனா வைரஸ்னால தகப்பனே அநேக பிள்ளைகள் தகப்பனை சோர்ந்து மடிந்து போன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அநேக பிள்ளைகள் தகப்பனை வியாதியின் படுக்கையில ராஜா ஏசப்பா சோத்திர ராஜா மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிற இந்த வேலையில ராஜா இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொடர்படியே ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஏசப்பா மறித்து போன குடும்பங்களை விசேஷமா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா சோத்திர ராஜா. அநேக பிள்ளைகள் தகப்பனை டாக்டர்கள் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஏசப்பா ரோட்ல மறிக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஏசப்பா. விசேஷமாய் தகப்பனை சோத்திர ராஜா இந்த கவர்மெண்ட் கூட தகப்பனை இயேசுவின் நாமத்தினாலே ஞானமாய் புத்தியாய் தகப்பனை பயன்படுத்தபடியே ஜெபிக்கிற ஆவியானவரே. இயேசுவின் நாமத்துல இந்த கொரோனா வைரஸ் ராஜா கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த வைரஸ் கண்ணுக்கு தெரியாம எங்க தேசத்தை விட்டு வெளியேறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல சுட்டி அடிக்கிறோம் உம் ரத்தத்தை நாங்கள் அப்பா சோதனை என் தேசத்து மேல நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. உன் வாய்ப்பட்ட கரம் என் தேசத்து மேல இருப்பதாக இயேசப்பா சோதர ராஜா. அநேக பிள்ளைகள் தகப்பனை வேற விதமான நோய்களாலும் வேற விதமான தகப்பனை பாதிப்பினால அப்பா சோதர ராஜா மறிக்கிற காரியங்கள் ராஜா வயசால மறிக்கிற ஒரு பிள்ளைகள் தகப்பனே அநேக பிள்ளைகள் வந்துடுமோ என்ற ஒரு காரியத்தினால ஏசப்பா தூக்கு போடுற காரியங்கள் விஷயம் குடிக்கிற காரியங்கள் நாங்க பார்க்கிறோம் ஏசப்பா. இந்த நாளில் அந்த மாதிரி பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை தொடபடியாக அந்த பிள்ளைகளை தகப்பனை சோத்திர ராஜா பயத்திலிருந்து தகப்பனை அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தரபடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனை சோத்திர ராஜா நீங்க காக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்துல கூட ராஜா அநேக பெரியவர்களை விசேஷமா நீங்க காக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா விட்டமின்களும் தகப்பனை ஸ்தோத்திரம் எல்லா ஸ்ட்ரென்த்ல அந்த அப்பா பெரியவர்களுக்கு தரபடியா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் தொடபடியா ஜெபிக்கிற ராஜா அந்த வைரஸ்க்கு தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் அட்டாக் ஆகாதபடிக்கு ராஜா ஆவியானவர் இந்த நாளிலே ஒவ்வொரு ஆத்மாக்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறார் அந்த வைரஸ் ராஜா சோதர ராஜா இந்த நாளில் இந்த நொடியில இப்பொழுதே என் தேசத்திலே வெளியேறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே ஏசப்பா. அது மட்டும் இல்ல தகப்பனே அநேக பிள்ளைகள் வேலையில்லாத காரியங்கள் ஏசப்பா. அநேக பிள்ளைகள் தகப்பனே வாடகை கட்ட விடாத ஒரு காரியங்கள் ஏசப்பா. அநேக பிள்ளைகள் ஹாஸ்டல் போட காசு இல்லாத ஒரு காரியங்கள் தகப்பனே. அநேக பிள்ளைகள் தகப்பனே சோதர வீட்டுல தகப்பனே ரேஷன்கள் இல்லாத ஒரு காரியங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே சோதர ராஜா அப்பா வாடகை கட்ட முடியாத தகப்பனே வீடு காலி செய்து ஊர்களுக்கு போகிற ஒரு காரியங்கள் நாங்க பார்க்கிற ராஜா. அப்படியேப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் நீங்க சந்திக்கபடியா ஜெபிக்கிறோம் எனவே அப்படியேப்பட்ட பிள்ளைகளை நீங்க காக்கபடியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷத்த கரம் எங்க கர்நாடகாவில் இருக்கபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. அன்னைக்கு இடையில மழைகள் வந்து அநேக பிள்ளைகள் தகவல் மறிக்கிற காரியங்கள் எடுத்து போடுங்க போகிற ஒரு காரியங்கள் பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் தகப்பனே கர்நாடகாவில் தகப்பனே இந்த நாளில் இருக்கிற ராஜா அநேக பிள்ளைகள் தகப்பனே ஹாஸ்பிட்டல் சேர்க்க முடியாத ரோட்ல மறிக்கிற காரியங்கள் பார்க்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் மறிக்கிற காரியங்கள் எங்க பார்க்கிறோம் ராஜா. அந்த வைரஸ்ல யார் மூலியமாக வருது யார் மூலியமாக அப்பா சோதர ராஜா எப்படி பரவுது என்று தெரியாத ஒரு காரியத்தினாலே சோதர ராஜா எங்க குற்றங்களுக்காக குறைகளுக்காக நாங்கள் தெரிந்து செஞ்ச ಒಳ್ಳೆದನ್ನೇ ಮಾಡುವಂತ ದೇವರು ನೀವಾಗಿದ್ದರು ಸ್ವಾಮಿ. ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿಕೊಂಡು ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನಿನ್ನ ಸೇವಕರಾಗಿರುವಂತ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿದ್ದರು ಸ್ವಾಮಿ. ಕರ್ತನೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನಿನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವಾಗಿ ನನ್ನನ್ನು ನಡೆಸುವಂತ ಪ್ರತಿ ನಿತ್ಯವೂ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ವಾಕ್ಯವೇ ನನ್ನನ್ನು ಬದುಕಿಸುವಂತ ಕರ್ತನೆ ಈ ಒಂದು ಕಷ್ಟವಾದಂತ ದುಃಖಗಳಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳಲ್ಲಿ ಕೊರತೆಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ನನ್ನನ್ನು ಸಮಾಧಾನವಾಗಿ ನಡೆಸುವಂತ ಸ್ಥಳವು ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವು ನಿನ್ನ ಸಭೆಯಾಗಿದೆ ರಾಜ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಅಂತ ಒಂದು ಸಭೆಯು ಕರ್ತನೆ ಈ ಒಂದು ಕಷ್ಟವಾದಂತಹ ದಿನಗಳಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಯು ಕರ್ತನೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತಹ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಮೂಲಕ ಎಲ್ಲವೂ ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರಲಿ ಕರ್ತನೆ, ಅಭಿವೃದ್ಧಿ ಪಡುವಂತದ್ದಾಗಿರಲಿ. ಎಸಯ್ಯ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ರಾಜ. ಅಪ್ಪ ಈ ಒಂದು ದಿನಗಳು ನಮಗೆ ಸಿಗದೇ ಇರುವಂತಹ ದಿನಗಳನ್ನು ನಮಗೆ ಸಿಕ್ಕುವ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಈ ಒಂದು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳವು ಎಸೆಯ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் பாத்தீங்க என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? வாக்குத்தத்த வசனம் என்ன போட்டிருந்தேன்? வாக்குத்தத்த வசனத்தை என்ன போட்டிருந்தேன்? ஓகே, ತೆಗಿರಿ. ಕೀರ್ತನೆ 91:16, சங்கீதம் 91:16. எதுக்கு நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னு கேட்டேன்னா அதுல
அதிகாலை ஜெபம் இல்லாதனால உங்களுக்கு அந்த வார்த்தை நான் அனுப்பிச்சிருந்தேன். பிரைஸ் லார்ட். பார்க்கவே இல்லைங்களே. பிரைஸ் லார்ட். வாசிங்க. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ದೀರ್ಘಾಯುಷ್ಯವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಅವನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆನು. ಆಮೆನ್. ನನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. ಆಮೆನ್. அல்லேலூயா. ரட்சணைಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. ரட்சிப்பையை காண்பிப்பேன். அதாவது ரட்சிப்பன ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியம் அல்ல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಆ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ, ಅದಲ್ಲ. பட் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற ரட்சிப்பை பத்தி அங்க பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya. ದೇವರು ನಾವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವಂತ ರಕ್ಷಣೆ ಕುರಿತಲ್ಲ, ದೇವರು ಬದಲಾಗಿ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஹalleluya. அது எப்படியாக ரட்சிக்கிறார்னா முதல் ஆயுசு நாட்களை தந்து திருப்தியாக்கி. ஹalleluya. என்ன சொல்றது? மூணாவதா படிங்க. அது என்னுடைய என்னுடைய படிங்க. ஃபுல்லா படிங்க. படிங்க. தமிழ்ல படிங்க. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை என்ன பண்ணுவேன்னா காண்பிப்பேன். அதாவது என்னுடைய பலத்தை என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன். என்னுடைய அன்பை என்ன பண்ணுவேன்? ಕಾಣ್ಬಿப்பேன். ನನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನ, ನನ್ನ ಭುಜದ ಬಲವನ್ನ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ? ತೋರಿಸ್ತೇನೆ. ಹೇಗೆ ತೋರಿಸ್ತೇನೆ? ನಿನ್ನ ಕಾಪಾಡುವಂತದನ್ನ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ. ஹalleluya. இதுதான் வாக்குத்தத்தம். இந்த மாசம் ஃபுல்லா ಇದೇ ವಾಗ್ದಾನ. ಇದನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು விசேஷವಾಗಿ ನಡೆಸ್ತಾನೆ. ஹalleluya. பட் இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணியா. ஹalleluya. எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின ಸುವಿಶೇಷம் 16th அதிகாரம் 1th ವಚனம். ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಬೇಗ ತೆಗೆದು ಹೋದ್ರಿ. 5 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಓದಿ ನಾನು ಮುಗಿಸುವಂತನಾಗಿದ್ದೇನೆ. 5 ವಚನங்களை படித்து நான் முடிக்கவராய் காணப்படுகிறேன். யோவான் 14:1. யோಹಾನ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. போதும். உங்க இதயம் கலங்காத இருப்பதாக. ஹalleluya, ஹalleluya. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದೆ ಸಾಕು. ஹalleluya. முதல்ல உங்க இதயம் என்ன பண்ண கூடாதா? கலங்காம இருக்கணும். கலங்காமல். ஹalleluya. சோ அதாவது ரொம்ப குழப்பம். ஹalleluya. ரொம்ப குழப்பம். இந்த கொரோனா வேற வந்துச்சு, லாக்டவுன் ஆயிடுச்சு, வேலை இல்ல, பசி பட்டினி வாடிகை, சோ நிறைய காரியங்கள். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மனசுல போட்டு அப்படியே கிரைண்ட்ல அப்படியே மாவு அரைக்கிற மாதிரி. ஹalleluya. ஏன்னா முதல்ல நல்லா கவனிங்க. நீங்க ಯಾರುடைய பிள்ளைங்க? ಯಾರುடைய பிள்ளைங்க? ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ರಿ, ವಿಶ್ವಾಸದಿಂದ ಹೇಳ್ರಿ. ಯಾರ ಮಕ್ಕಳು ನೀವು? ಅವನಿಗೆ ಯಾರ ಮಕ್ಕಳು ನೀವು? ಜೋರಾಗಿ ಹೇಳ್ಬೇಕು. ஹalleluya. தேவர மக்கಳು. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த கலக்கம் இருக்கலாமா? ஹalleluya. ஒரே ஒரு காரணம் இருக்கணும். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளா நீங்க காணப்படணும். ஹalleluya, ஹalleluya. ದೇವರನ್ನು ನಂಬಿದಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಇರಬೇಕು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಲಕಗಳು ಇರಬಾರದು, ಕಳವಳಗಳು ಇರಬಾರದು. ஹalleluya. ஒருவேளை நீங்க கலக்கம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா தேவன் மேல உங்களுக்கு என்ன இல்ல? ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ನೀವು ಕಳವಳ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಏನಿಲ್ಲ? ದೇವರ ಮೇಲೆ ಏನಿಲ್ಲ? ಹalleluya. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರೋರು ಏನಾಗಿರ್ಬೇಕು? ನಂಬಿಕೊಳ್ಳವರಾಗಿನೇ ಇರಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆ ಹೇಳ್ತದೆ, ನಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನ ಏನಾಗಿದ್ದಾನೆ? ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்ன அழைத்தவர் என்னவா இருக்கிறாரா? உண்மை உள்ளவரா இருக்கிறாரா. ஹalleluya. அப்போ உன்னை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? ஹalleluya. யோசனை பண்ணுங்க. வெளி வீட்டுல தான் இருக்கிறோம், கிட்ட 5 மாசமா வீட்டுல இருக்கிறோம். சொல்லுங்க, நான் டெய்லி கஞ்சி தான் குடிக்கிறேன்னு கை ஊத்துங்க பாக்கலாம். உப்பு காரம் ருசி இல்லாம நான் சாப்பிட்டு சொல்லுங்க பாக்கலாம். ருசியான சாப்பாடு தான், கறி மீன் தான். வீட்டுக்கு பார்சல் வருது. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நடத்துகிறவரா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் சொல்றேன், தேவன் மேல நீங்க என்னவா இருக்க கூடாது? கலக்கமா இருக்க கூடாது. நெக்ஸ்ட், உங்களுக்குள்ளே என்ன இருக்க கூடாது? அந்த கலக்கம் இருக்க கூடாது. ದೇವರಲ್ಲಿ ಏನಾಗಿರಬಾರ್ದು? ಗಲಿಬಿಲಿ ಆಗಿರಬಾರ್ದು. ಎರಡನೇದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಏನೇ ಇರಬಾರ್ದು? ಕಳವಳ ಇರಬಾರ್ದು.
அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10. ಬೇಗ ಬೇಗ ಬೇಗ. ಏಸಾಯ 41:10. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? அவர் சகாயம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. யாருக்கு சகாயம் பண்ணுவாரு? அல்லேலூயா, எனக்கு. அல்லேலூயா. நான் ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் கண்களை யாரை பார்த்து கொண்டிருக்கிறது? தேவனை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார். அல்லேலூயா. அதே போல சங்கீதத்துல பார்க்கிறேன், என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வர கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಯಾರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ? ದೇವರನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಾತ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. அவர்தான் உங்களுக்கு உதவ முடியும், வேற யாரும் உதவ முடியாது. ஹalleluya, ஹalleluya. அந்த உறுதியில நீங்க இருக்கணும், ಆ ದುಡದಲ್ಲಿ ನೀವು ಇರಬೇಕು. ஹalleluya. ದೇವರು ನನಗೆ ಮಾಡ್ತಾನೆ, ದೇವರು ನನಗೆ ಮಾಡ್ತಾನೆ, ದೇವರು ನನಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது வசனம், மூணாவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 55:22, கீர்த்தனை 55:22. ಸಂಗೀತಂ 55:22, ಕೀರ್ತನೆ 52:22 ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ರಿ. ಬೇಗ 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 ಸ್ವಲ್ಪ. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாரு? தள்ளாட விட மாட்டார். ஹalleluya, ஹalleluya. ரெண்டு வசனம் கொஞ்சம் யோசிங்க. கலங்காத இருப்பதாக உங்க இதயம். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? நான் உனக்கு சகாயம் பண்ண சொல்லிட்டார் ஆண்டவர். அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நம்ம மூணாவதா அவ்வளவு சொல்லியும் நம்ம என்ன பண்ணுவோம்? பருப்புக்கு என்ன பண்றது, நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்றது, ನಾಳೆಗೆ ವಾಡಿಗೆ ಕಟ್ಟಣಮೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಎರಡು ವಾಕ್ಯ ಹೇಳಿದ್ದಾನೆ. ಮೊದಲನೇದಾಗಿ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾನೆ? ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಲ್ಲ ಒಳದಿರಲಿ. ಎರಡನೇದಾಗಿ ಏನು? ನಿನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ. ಈಗ ದೇವ್ರಿಗೆ ಎರಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಬೆಳೆಗೆ ಏನ್ ಮಾಡೋದು, ಅಕ್ಕಿಗೆ ಏನ್ ಮಾಡೋದು, ನಾಳೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಬೇಕಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡಿದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. அழித்திருக்கிறார். நீ நம்பல, நீ விசுவாசிக்கல, அதனால நிறைவேறல. அதனால நீ என்ன பண்ற? யோசிக்கிற. ஹல்லேலூயா. நீ நம்பு, நீ விசுவாசி, அந்த காரியம் உனக்குள்ள நிறைவேறும். ஹல்லேலூயா. நீ ನಂಬು, ಅದನ್ನ ಹೊಂದಿಕೋ, ವಾಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೋ, ನಿನ್ನಲ್ಲಿ ಆ ಕಾರ್ಯ ನೆರವೇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ಚಿಂತಾ ಭಾರಗಳನ್ನ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಹಾಕು. ಓದ್ರಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ 52:22. 55:22 ವಾಕ್ಯ, ಕೀರ್ತನೆ. ನಿನ್ನ ಚಿಂತಾ ಭಾರವನ್ನು, ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಚಿಂತಾ ಭಾರಗಳನ್ನೆಲ್ಲ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಹಾಕು. ಆತನು ನಿನ್ನನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುವನು. ಉದ್ಧಾರ ಮಾಡುವನು. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரமோஷன். ஹல்லேலூயா. நம்ம யோசித்து மத்தையில பார்க்கிறோம். யோசித்து என்ன பண்ண முடியாதான்? ஒரு அளவு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஹல்லேலೂಯಾ. ಒಂದು ಇಂಚು ದಪ್ಪನಾಗಕ್ಕಾಗಲ್ಲ, ಸಣ್ಣನೂ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ ಯೋಚನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் மேல வைத்து விடுங்க, கர்த்தர் மேல போட்டுருங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார்? தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. யோசனை பண்ணுங்க, நீ நீதிமானா பாவியா? ಒಂದು ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. ನೀತಿಮಾನ ಅಥವಾ ನೀತಿವಂತ, ನೀ ಪಾಪಿನ? ಪಾಪಿನ ನೀತಿವಂತನ? ரொம்ப குழப்பமா இருக்குது. ನೀತಿವಂತ ನಾನು, ಪಾಪಿ ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಪಾಪಿ. ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ಮೇಲೆ ನಾನು ಏನಾಗಿದ್ದೇನೆ? ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணுங்க, நல்ல கவனிங்க வார்த்தை. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನ ಅಂಗೀಕರಿಸೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತೆ ನೀನೇನಾಗಿದ್ದ? ಪಾಪಿಯಾಗಿದ್ದ. ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದ ಮೇಲೆ ಏನಾಗಿದ್ಯಾ? ನೀತಿವಂತನಾಗಿದ್ಯಾ. ஹல்லேலூயா. ದೇವರು ಸುಮ್ಮನೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನ. கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் உங்க காரியங்களை.
ஹalleluya Hallelujah. praise the lord. ಮಾರ್ಕ್ 5:36 ಮಾರ್ಕ್ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5:36 ವಾಸಿಂಗ ಮಾರ್ಕ್ 5 ಇಂದಿಗದನ್ನೇ ತಡಿಂಗ್ರೀನೆ ಅವರು ಆಡಿದ ಮಾತನ್ನು ಯೇಸು ಲಕ್ಷ್ಯ ಮಾಡದೆ ಸಭಾ ಮಂದಿರದ ಅಧಿಕಾರಿಗೆ ಅಂಜಬೇಡ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಇರಲಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹalleluya ஹalleluya. இன்னொரு படிங்க. அவர் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி மிகவும் அழுது போகிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? இல்லை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார்கள் என்றார். ஆமென். ஹalleluya ஹalleluya. உங்க விசுவாசம் மாத்திரம் உங்ககிட்ட இருக்கட்டும், நம்பிக்கை மாத்திரம் நிம்மல இருக்கு. ஹalleluya. ஒரு அற்புதம் நடக்கும். ஹalleluya. நீங்க நம்பிக்கை என்னைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. ஹalleluya. ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಏನು ನಡೆಯುವುದಿಲ್ಲ? ಅದ್ಭುತ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಹalleluya. ಒಂದು ವೇಳೆ ಪಾಸ್ಟರ್ ಏನೇ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿದ್ರು ஏதோ உபாசத்தை போட்டு ஜெபித்தாலேனாகாது, அற்புதம் நடக்காது. ஹalleluya. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமா? பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை கேட்டுட்டே இருங்க, ஆண்டவரை சொல்லிக்கிட்டே இருங்க, தேவரத்துல ಕೇಳ್ತಾನೆ ಇರಿ. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಮಾತ್ರ ಏನ್ ಮಾಡಬೇಡ್ರಿ, ಬಿಡಬೇಡ್ರಿ. ஹalleluya. வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் வந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானதான ஒரு பெரிய பொக்கிஷம் வந்து கொண்டு இருக்கிறது. ஹalleluya. ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ತಕ್ಕಾಗ ಒಂದು ನಿಧಿ ನಿಕ್ಷೇಪ ಬರ್ತಾನೆ ಇದೆ. ஹalleluya. ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಕಳ್ಕೊಂಡ್ರೆ ಆ ನಿಕ್ಷೇಪವನ್ನು ನೀವು ಕಾಣೋದಿಲ್ಲ, அந்த பொக்கிஷத்தை நீங்க பார்க்க முடியாது, அந்த அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. ஹalleluya. ஏன்னா வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்கிறது? ஹalleluya. ವಿಶ್ವಾಸಿக்கிறவன் ದೇವರ ಮಹಿಮೆயை ಕಾಣ್பான். ஹalleluya. ನಂಬುವವನು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. ವಿಶ್ವಾಸத்தினால நீதிமான் பிழைப்பான், ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಏನಾಗ್ತಾನೆ? ಬದುಕ್ತಾನೆ. ஹalleluya. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கட்டும். எப்பவுமே லாக்டவுனை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, வேலை இல்லாத காரியங்களை பார்த்து, உணவு பற்றாக்குறைகளை பார்த்து, வாடகை கட்ட முடியாம காரியங்களை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்க நம்பிக்கை நீங்க எழுதி விடாதீங்க. கர்த்தர் மேல இருக்கிறதான ನಂಬಿಕೆ, ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನೀವು ಏನ್ ಮಾಡಬೇಡ್ರಿ, ಹಿಂಜರಿಬೇಡ್ರಿ. ಹalleluya. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇಂಥ ಸಮಯದಲ್ಲೇ ಇನ್ನ ದೊಡ್ಡದಾಗಬೇಕು. ಹalleluya. இந்த ಸಮಯದಲ್ಲಿ அவங்க விசுவாசம் ஆகணும், பெரிதாகணும், சுருங்கி போக கூடாது, பலன் மாறி. ஹalleluya ஹalleluya. விசுவாசம் பெரிதாகணும், உங்க விசுவாசம் பெரிதாகணும். ஹalleluya. உங்க விசுவாசம் எவ்வளவு உண்மை உள்ளதா, அதாவது என்ன சொல்றது, பர்சன்ட் உள்ளதா இருக்குதோ அது அந்த பர்சன்ட்டுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ಪ್ರತಿಫಲನೆ ತರುವಾರೆ. ஹalleluya. சொல்றது புரியுதா? நான் உங்களுக்கு சொல்றது, நான் ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? 90% 10% 5% ಅಲ್ಲ, 100% ಅಲ್ಲ, 100% ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿರಬೇಕು? ಆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ஹalleluya. ನಿಮ್ಮ ಅರ್ಥ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ನಂಬಿಕೆ, அந்த ನಂಬಿಕೆ எப்படியா இருக்கு தெரியுமா? ಕಡುಗಳು தான். ಆ ನಂಬಿಕೆ ಹೇಗಿದೆ? ಸಾಸಿವೆ ಅಷ್ಟೇ. ಎಷ್ಟೋ ಸಾಸಿವೆ, ಕಡುಗು. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அத்த பெரிய விஷயம். ஹalleluya. நேத்து யோக குறிச்சு நான் படிச்சிருந்தேன். அப்படியே படிச்சுட்டே இருக்கும் போது, இங்கதான் படிச்சுட்டு இருந்தேன், எனக்குள்ள அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என் கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்கு. எதுக்குன்னா, ஆண்டவர் அவன் வர்ணிச்சுக்கிறது நல்லா இருக்கும்போது வர்ணிச்சிருக்கவே மாட்டான். ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ದೇವರನ್ನು ಹೊಗಳೋದಿಲ್ಲ. ஆனா நல்லா இல்லாத நேரத்தை தான் ஆண்டவர் என்ன பண்றான்? புகழ்றான். அப்ப ஆண்டவர் அந்த ஆண்டவர் இல்ல, யோபுடைய சிநேகிதர்கள் வந்து அவனுக்கு உதவி சொல்றாங்க, அதாவது தேற்றுறாங்க, அவங்கள
வந்து என்ன சொல்றது தமிழ்ல சரியான வார்த்தை கரெக்டா ஆதரிக்கிறாங்க, பேசுறாங்க. கர்த்தர் இரட்டிப்பான காரியத்தை செய்வார். எழுந்ததெல்லாம் இரட்டிப்பான, எழுந்து போனதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? இரட்டிப்பானதை செய்வார். ஏன்னா நீ நீதிமான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க கூட இருந்த ಫ್ರೆಂಡ್ಸ್ சொல்றாங்க. ಯೋಬನಿಗೆ ಬಂದಂತ ಸನ್ನಿವೇಶ, ದುಃಖ, ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸ್ನೇಹಿತರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ ನೀನು ನೀತಿವಂತನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಳೆದು ಹೋದಂತದೆಲ್ಲವನ್ನ ಎರಡರಷ್ಟು ದೇವರು ನಿನ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನ? ಕೊಡ್ತಾನೆ. அழுதனா யார் சொல்லல, நான் யோசித்தேன். ஆண்டவர பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்து மேல போராட்டம். ஆண்டவர அந்த வார்த்தை இதயத்தை தேற்றுகிறது. ஹல்லேலூயா. எழுந்து போன நம்பிக்கை மறுபடியும் புதிக்கப்பட்டது. ஹல்லேலೂಯಾ. ಕಳೆದುವಂತ ನಂಬಿಕೆ ಮತ್ತೆ ನನ್ನಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಹುಟ್ಟು ಬಂತ ನಂಬಿಕೆ, ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಬಲಪಡಿಸುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಬಟ್ ದೇವರ ಮೇಲೆ ಇರುವಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೀವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ, ಬಿಡಾದೀங்க. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಕಡೆಸಿಯ ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಆದಿ ಆಗಮಂ 22:8, ಆದಿ ಕಾಂಡ 22:8. ಬೇಗ ಹೋದಲ್ವಾ? ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಆದಿ ಆಗಮಂ 22:8 ವಾಸಿಗೆ. ಆದಿ ಕಾಂಡ 22ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊನೆಯದಾಗಿ ನಾವು ಓದೋಣ. 22:8ನೇ ವಾಕ್ಯ. 22:8. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்போ இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த அந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை போதும். ஃபர்ஸ்ட் வாசிங்க, இன்னொரு வாசிங்க, 8வது வசனம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். போதுங்க. ஹல்லேலூயா. அவர் தருவாருங்க. ஹல்லேலೂಯಾ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೋದ್ರಿ. ಅಬ್ರಹಾಮನು ಮಗನೇ, ಹೋಮಕ್ಕೆ ಬೇಕಾದ ಕುರಿಯನ್ನು ದೇವರೇ ಒದಗಿಸುವನಾದನು ಸಾಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே தருவார். ஹல்லேலூயா. நம்ம தரவே தேவையில்லை. ஐயோ தானியம் கொடுப்பார், ஐயோ ராணியம்மா தருவாங்க. ஹல்லேலೂಯಾ. ಅಯ್ಯೋ ಮಾಜಿ ಸಿಸ್ಟರ್ ಕೊಡ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಕೊಂಡನ ಕೊಡ್ತಾರೆ, ಎದುರು ನೋಡುವಂತದ್ದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர்ನ, ದೇವರು ಕರೆದಾತ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ದೇವರು ಒದಗಿಸ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಅಯ್ಯೋ ರೇಷನ್ இல்லையே, ஐயோ தேவை இல்லையே, ஐயோ ஸ்கூல் ஃபீஸ், ஐயோ அட்மிஷன், ஐயோ ஆன்லைன், எதுவுமே யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. முதல்ல நீங்க விசுவாசிங்க. நீ யார் பிள்ளை? உலகத்தார் பிள்ளை ಇಲ್ಲ. ஹல்லேலೂಯಾ. ஹல்லேலೂಯಾ. ದೇವರ ಮಕ್ಕಳು ಅದನ್ನ ಫಸ್ಟ್ ನೀವು ನಂಬಬೇಕು. ಆಮೇಲೆ ದೇವರ ಮೇಲೆ ಬಂದ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಟ್ಯಾಲಿ ಮಾಡಬೇಕು, ಲೆಕ್ಕ ಮಾಡಬೇಕು. ಎಷ್ಟಿದೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ? ஹல்லேலூயா. அந்த பெரிய காரியங்கள் செய்கிறவராக. ஹல்லேலூயா. நம்பிக்கை எழுந்துடாதீங்க. அத்தர ಮೇಲೆ ಪಟ್ಟುದಲ್ಲ ಬಿಟ್ಟರಾದೀங்க. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನೋಟವನ್ನ ನೀವು ಬೇರೆ ಕಡೆ ದೃಷ್ಟಿಸಬೇಡ್ರಿ, ದೇವರನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರಿ. ஹல்லேலூயா. பேதுரு யோவான் சொல்றாங்க, பேதுரு யோவான் ಹೇಳ್ತಾರೆ, குண்டனிಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ஒரு சப்பானிக்கு சொல்றாங்க, என்ன நோக்கி பார், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்ன இல்ல? பொண்ணும் வெள்ளியோ எதுவுமே இல்ல. ದೇವರು ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಪೇತ್ರ ಯೋಹಾನ್, ನನ್ನ ಹತ್ರ ಬೆಳ್ಳಿ ಬಂಗಾರ ನನಗಿಲ್ಲ, ಬಟ್ ಒಂದಿದೆ, ಯೇಸು ನಾಮ. ஹல்லேலூயா. ಯೇசு நாமத்துல எழுந்து நட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்கிட்ட கூட ஒண்ணுமே இல்ல, என்கிட்ட ஒண்ணே ஒன்றாக தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது கடைபிடிங்கள், அது பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய காரியத்துல நடத்துவார். ஹல்லேலூயா. ವಿಶ್ವಾಸத்தோட எழுந்து நிற்போமா? ಜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. ವಿಶ್ವಾಸದಿಂದ, ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ದೇವರೇ, ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನನಗೆ ಕೊಡ್ರಿ. ದೇವರೇ, ಆ ಬಲವನ್ನು ನನಗೆ ಕೊಡ್ರಿ ಸ್ವಾಮಿ. ನಮ್ಮ ಹೃದಯ ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಕಳವಳಗಳು ಸ್ವಾಮಿ, எல்லா விஷயத்திலே கலக்கங்கள். ஆண்டவரே, வாழ்க்கை உள்ளதானா? ஆண்டவரே, குடும்பம் உள்ளதானா? ஆண்டவரே, என்னுடைய தகுதி உள்ளதானா? சில பேர் உலகம் பிரகாரமா என் தலையெழுத்துதானா என்று சொல்லி ஆண்டவரே வருத்தப்படுகிறதான ஆண்டவரே பிள்ளைகளை, குடும்பங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
ಆಂಡವರೇ ಕಳವಳಗೊಳ್ಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಬಟ್ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಂಥದ್ದು ನನ್ನ ಹಣೆ ಬರ ಇಷ್ಟೇ, ನನ್ನ ಜೀವನ ಇಷ್ಟೇ, ನನ್ನ ಲೈಫ್ ಇಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತವನ್ನ ಕರ್ತನೇ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನಪ್ಪ. ಕರ್ತನೇ ಅವರನ್ನು ವಿಶ್ವಾಸ ಪಡಿಸಿರಿ, ಅವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿರಿ ದೇವರೇ. ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ಯೇಸುವೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ. ಅದ್ಭುತ ಕರ್ತನೇ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಯೇசுவே அப்ராமனன கர்தாத்தன சுவாமி, அவன் சொல்றான் விசுவாசத்தோடு கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார். ஹalleluya. நம்முடைய வாயில எப்பமே ஓ நெகட்டிவான ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya வராதபடிக்கு ஹalleluya ஆசையான திக்குகள் நமக்குள்ள வரபடியாக ஹalleluya கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக எனக்கு சொல்லுகிறது என்ற காரியங்களை ஆண்டவரே மனதே பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. ದೇವರೇ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕರ್ತನೇ ಅವರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ, ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ, ದೇವರು ಮಾಡಿದ್ದಾನೆ, ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸ ರೂಪವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. ದೇವರೇ ಅಪ್ಪ, ದೇವರೇ ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರ ತನ್ನ ಮಗನ ಸ್ವರೂಪಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನು ರೂಪಿಸಿರಿ ದೇವರೇ. ஆண்டவரே தன்னுடைய அப்பா தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே மறுரூபமாக்குங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க இயேசுவே. தேவரே உடைய கரத்துல ஒப்புக்கொடுங்க. தேவரே வியாதினாலும் பிரச்சனைனாலும் கஷ்டத்துல ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறதான ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கிறப்பா, ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிறதான பிள்ளைகளுடைய இதயத்தில் அப்பா குடும்பங்களில் அப்பா எத்தனையோ கஷ்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, நீர் அறிவீராக, நீர் அறிவீராகப்பா ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே சங்கீதம் 55:22 ஆண்டவரே, ஓ எல்லா கவலைகள் கர்த்தர் ಮೇಲೆ போட்டு விடு ஹalleluya. ಓ ನೀನು ಎಲ್ಲಾ ಚಿಂತಾಭಾರಗಳನ್ನ ಯೆಹೋವನ ಮೇಲೆ ಹಾಕು, ಹಾಕು ನಿನ್ನ ಉದ್ಧಾರ ಮಾಡುವನು ಎಂಬುದಾಗಿ. ஓ என் வாழ்க்கை முன்னேறவே முடியல, எதுவுமே செய்ய முடியல என்று நினைக்கிறதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ಓ ಸ್ತೋತ್ರ ಆண்டವರೇ. ನನ್ನ ಅಪ್ಪ ಎಷ್ಟೋ ಜನ ಅಪ್ಪ ನಾನು ಉದ್ಧಾರ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಂಡವರೇ ಕರ್ತನ ಕೃಪೆ செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. வந்திருக்கு தன்னை யாவரையும் நிரப்புங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. நீ ஊழியக்காரனா இருந்த ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல அதிகாரம் உள்ளவரே, அந்த அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இவரே வராத பிள்ளைகளுடைய கருத்துல விடுகிறப்பா ஆண்டவரே. ஏனதானங்களை எடுத்து போடுங்க, அலட்சியங்களை எடுத்து போடுங்க, பயபக்தி தந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து கலந்து கொள்ளும்படியாக ದೇವರೇ ಎಲ್ಲ ಅನಚತನಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿ ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ತೇವೆ ಯೇಸುವೇ. ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ, ಸಹಾಯ ಕರ್ತನೆಯನ್ನು ನಡೆಯುವಂತ ಕೂಟುಗಳಿಗಾಗಿ ಆರಾಧನೆಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾರೆ. ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಂಥದ್ದು ಸ್ವಾಮಿ. ನಾವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, ಯಾರನ್ನು ನಡೆಸಿಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸಲ್ಲಿಸ್ತಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇಂಪಾದ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೇಡುವುದು ದೇವ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆ, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಅನಂತ್ಯ ಸಹವಾಸ ಇಂದು ಇಂದು ನಮ್ಮೆಲ್ಲರ ಸಂಗಡ ಇರಲಿ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ஹalleluya. கர்த்தருடைய மேக ஸ்தம்பம் உங்களோடு கூட உங்களை வழி நடத்துவாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.
டைம் இல்லாதனால காலை செபிக்கிற ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಹಿಡಿಯೋದು ಮತ್ತೆ ಬ್ರದರ್ ಅಷ್ಟು ತಗೊಂಡೋಗಿದ್ದು ಪ್ರೇಯರ್ ಮುಗಿದ ಮುಂಚೆ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿದ್ದೆ ಓಡ್ ಹೋಗಿ ನಾನು ತಗೊಂಡ್ ಬಂದೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ ವಾಪಸ್ ನಿಜವಾಗಿ ಸಿಸ್ಟರ್ ತಮಾಷೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಷ್ಟು ಹೇಳಿದೀನಿ ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ 2 ಸರಿ ಅಂದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಏನ್ ಮರ್ಯಾದೆ ಮುಂದೆ ಮಾತಾಡಿದ್ರು ಕಷ್ಟ ಮಾತಾಡಿದ್ರು ಕಷ್ಟ ಇಲ್ಲ ಫೋನ್ பண்ணிருக்கிறேன் தனியா சொல்லியிருக்கிறேன் யாருக்கு உங்க பையன் தான் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பர் சித்தார்த்துக்கு அமிஷன் ஒரு நிமிஷம் டக் டக் டக்குன்னு எல்லாம் கொஞ்சம் லாக்டவுன் ஒரு 2 ஹவர் 3 ஹவர்னா பரவாயில்ல வேலை நீ பக்கத்துலேயே இருக்கிற தூரம் மேலே வாங்க 2 ஆகுது இல்லம்மா 4-5 மாசமா ஆராதனை இல்லை இது எவ்வளோ ஒரு புண்ணியம் நம்மளுக்கு